growth prescription on the latest world economic outlook அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வளர்ச்சியை பத்தி ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி இல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுக்க போறாங்க. ஆன் தி லேட்டஸ்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை IMF ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளோட growth எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The latest world economic outlook released by the International Monetary Fund has some good tidings and some ominous assessments அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல டைடிங்ஸ் அப்படின்னா என்ன? குட் டைடிங்ஸ் அப்படின்னா குட் நியூஸ்னு அர்த்தங்க. அண்ட் சம் ஆம்னியஸ் அசஸ்மெண்ட்ஸ். ஆம்னியஸ்னா நம்மளுக்கு கவலை தரக்கூடிய, அசஸ்மெண்ட்ஸ்னா கணிப்புகள், ஓகேவா? நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த குட் நியூஸ் வந்து என்னதுன்னா that largely pertains to the short term is that a much feared global recession has been averted. The global war against inflation almost won and the growth is holding steady. So good news வந்து என்னது? Good news வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நியூஸ் தான். ஸோ இது லாங் டேர்மா கண்டினியூ ஆக போதானா? இல்ல, ஷார்ட் டேர்ம் நியூஸ் தான். ஸோ என்ன நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா மச் ஃபியர்டு குளோபல் ரெசெஷன். ஸோ உலக அளவுல ஒரு மந்த நிலை வரப்போகுது அப்படின்றத நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். ஹாஸ் பீன் அவர்டட் அப்படின்னா ப்ரிவென்டட், ஓகேவாங்க? ஸோ இது வந்து ப்ரிவென்ட் சம்திங் அன்பிளசன்ட். The global war against inflation almost won. So inflationக்கு எதிரான போரை நம்ம முக்காவாசி வின் பண்ணிட்டோம். And the growth is holding steady. So growth வந்து இனி ஸ்டெடியா நடக்க போகுது. The US is likely to grow faster this year than anticipated earlier. So நம்ம anticipated-னா estimated. So likely அப்படின்னா expected. So US ஓட economy is expected to grow faster. ஸோ முந்தி இருந்ததை விட அது வேகமா வளரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்போ? இந்த வருஷம். தேன் ஆன்டிசிபேட்டட் இயர்லியர். ஸோ முன்னாடி இருந்ததை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்சிங் அவுட் லோவர் எஸ்டிமேட்ஸ் ஃபார் சம் லார்ஜ் யூரோப்பியன் நேஷன்ஸ். ஸோ இவங்க பயங்கரமா வளர்றதுனால நிறைய யூரோப்பியன் நேஷன்ஸோட வளர்ச்சி கம்மியா இருக்க போது. ஸோ அதை இது பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. Among developed countries, the IMF downgraded growth hopes of West Asia, Sub-Saharan Africa, and Central Asia as conflict and unrest disrupt production and shipping. So, developed countries, நல்லா வளர்ந்த பொருளாதாரங்கள்ல IMF வந்து யாருக்கெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்மியான மார்க் கொடுத்துருக்கு. டவுன்கிரேடட்னா கம்மி பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்மியா மதிப்பிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏசியா, சப் சஹாரான் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஏசியா இங்கெல்லாம். ஏன்னா அங்க வந்து அடிக்கடி கான்ஃபிளிக்ஸ், அதாவது சண்டைகள்னால, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உரசல்கள்னால அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுது. டிஸ்ட்ரிப்ட்னா அது வந்து பாதிக்கப்படுது. அதனால ஷிப்பிங்கும், அதாவது டிரான்ஸ்போர்டேஷனும் பாதிக்கப்படுது. However, brighter prospects for emerging Asia enhanced by higher public investments in China and India offset those downward pressures. ஆனால் பிரைட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஒரு நெகட்டிவான விஷயம், அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்ல போறாங்க. ஸோ ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், இல்ல பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணும் போது யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, however. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்ல உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியா ரெண்டு விஷயங்களை சொல்லும் போது நீங்க நடுவுல however அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் இல்ல க்ளூவா வந்து யூஸ் ஆகும். however, brighter prospects for emerging Asia. பட் ஏசியாவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய பப்ளிக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாலையும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதையெல்லாம் இது மேல தூக்கி நிறுத்துது. அதையெல்லாம் இது பேலன்ஸ் பண்ணுது, நெட் பண்ணுது, ஸ்கொயர் பண்ணுது, அந்த இதுதான். ஸோ ஆப்செட்னாலும் பேலன்ஸோட இன்னொரு வார்த்தை தான்.
The IMF expects the world to grow 3.2% in 2024. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். எப்படி 2024ல IMF ஓட குளோபல் growthக்கான எஸ்டிமேட் என்னன்னு கேட்கலாம். As in 2023. So 2023ல இதே growth தான் இருந்துச்சு. 2024ல இதே growth தான் இருக்க போகுது. The moderation in inflation has been partly attributed to the unwinding of shocks since the COVID-19 pandemic and the Ukraine war. So inflationல moderation in inflationனா இந்த inflation ஓவரா இல்லாததுக்கு காரணம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாது. மாடரேஷன்னா எக்ஸ்ட்ரீமா போகாம மீடியமா இருக்கிறது. மாடரேட்னா மீடியேட்னு அர்த்தம். ஸோ மீடியமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா கோவிட்னால வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம். அன்வைண்டிங் ஆஃப் ஷாக்ஸ். ஸோ அன்வைண்டிங்னா அட்ரஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ அது ஏற்படுத்தின தாக்கத்தை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. அன்வைண்டிங்னா ரிவர்சிங். COVID-19னால வந்த பிரச்சனைகளையும் உக்ரைன் வார்னால வந்த பிரச்சனைகளையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா டைட் மானிட்டரி பாலிசிஸ் பிளேட் ஏ க்ரூஷியல் ரோல் டூ. ஆனா அதோட சேர்ந்து நம்மளோட ரொம்ப கரெக்டான மணிக்கு ரிலேட்டடான பாலிசிஸும் ஒரு இம்பார்ட்டன்டான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் நோட்டட். இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். வித் இன்ஃபிளேஷன் ரிட்டர்னிங் நியர் சென்ட்ரல் பேங்க்ஸ் டார்கெட், there is now room for pivoting monetary policy to a neutral stance and supporting economic activity. So இப்ப இன்ஃபிளேஷன் சென்ட்ரல் பேங்க், அதாவது நம்ம வேர்ல்டு பேங்க் அறிவிச்ச மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டதுனால நம்ம மானிட்டரி பாலிசிய, அதாவது இந்த மணி ரிலேட்டடான பாலிசிய, மணி சர்க்குலேஷன் எப்படி இருக்கணும், எவ்வளவு மணி பிரிண்ட் பண்ணணும், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பேங்க்ஸ் லெண்ட் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மானிட்டரி பாலிசியில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசிய நம்ம கொஞ்ச நாள் அன்டிஸ்டர்ப்டா விட்டுட்டு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸா வச்சுட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் பண்ணலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன? மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நம்மளோட இன்கம்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, நேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. Yet the IMF has cautioned about food price pressures again in some emerging economies and services, inflation being too high at almost double the pre-pandemic levels. ஆனாலும் IMF நம்மளை எச்சரிக்கிறது என்னன்னா, ஃபுட் பிரைசஸ் இன்னும் நிறைய நியூ எக்கனாமிஸ்ல சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இல்ல புது கவர்மெண்ட் கொண்டு வந்த கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் வந்து எக்கனாமிஸ், அதாவது இன்ஃபிளேஷன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் ரொம்ப ஜாஸ்தியா, அதாவது கோவிட் டைம்ல இருந்ததுக்கு, கோவிட் டைமுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபிளேஷனை விட இப்ப டபுள் டைம்ஸ் கூட இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்லாம் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இந்தியா பத்தி வரோம். ஸோ இந்த பேரால மட்டும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு பாருங்க. ஸோ IMF ஓட ரிப்போர்ட்டை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். அதுல ஒரு குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கோம். குட் நியூஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளோட இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேர்ல்டுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு, கூட இருக்கு, பேலன்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் ஒப்பீனியன், இது வேர்ல்டு வைடா. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் growthக்கு ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, ஃபார் இந்தியா ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம வேர்ல்ட முடிச்சுட்டு இந்தியாக்குள்ள வந்துட்டோம். The IMF has maintained its GDP growth estimate at 7% for 2024-25. So 24-25க்கு IMF இந்தியாவோட GDP growth 7%ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. followed by 6.5% next year. அடுத்த வருஷம் 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. But linked the moderation in growth from last year to the exhaustion of pent-up demand accumulated during the pandemic. Pent-upனா உள்ளேயே வளர்ந்துகிட்டு இருந்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பில்ட்டா உள்ளேயே அக்யூமுலேட் ஆயிட்டு இருந்த. ஸோ இங்க அந்த உள்ளேயே அக்யூமுலேட் ஆயிட்டு இருந்த டிமாண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்மளோட growth வந்து என்ன இருக்கு, ஒரு மீடியமான லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உள்ளேயே எப்போ வளர்ந்துட்டு இருந்தது? பேண்டமிக் இருந்தப்போ, கோவிட் இருந்தப்போ வளர்ந்துட்டு இருந்திருக்கு. Some of this is visible in car and consumer non-durable sales with urban demand stumbling.
இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம எதுல பார்க்க முடியுதுன்னா கார் இண்டஸ்ட்ரியிலையும் நான் டூரபிள் சேல்ஸ்லயும். நான் டூரபிள்னா ஷார்ட் டைம் யூசேஜ் இல்ல ஒன் டைம் யூசேஜுக்கு யூஸ் பண்ற குட்ஸோட சேல்ஸ்லயும். ஏன்னா அங்கெல்லாம் டிமாண்ட், இன்னும் சொல்ல போனா சிட்டிஸ்ல அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஆசிலேட்டிங்கா இருக்கு, ரொம்ப டிக்ரீசிங்கா இருக்கு. ஸ்டம்பிளிங்னா டிக்ரீசிங், அதாவது உங்க காலு கீழே விழுந்திருக்கு அந்த மாதிரி. சோ இதுலலாம் நம்மளோட டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. A Reserve Bank of India index pegs second quarter GDP growth at 6.8. pegs na records னு அர்த்தம். So ரிசர்வ் பேங்கோட ஒரு இண்டெக்ஸ், ஒரு குறியீடு என்ன சொல்லுது, செகண்ட் குவார்டரோட ஜிடிபியோட வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னா 6.8% தான் இருக்கும். இட் வாஸ் 6.7% இன் த ஃபர்ஸ்ட். முதல்ல 6.7% சொல்லியிருந்தாங்க, இப்போ 6.8 ஆயிடுச்சு. சோ இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐஎம்எஃப்ல வந்து ஜிடிபி growth இந்தியாவுக்கு இவ்வளவு சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேண்டமிக் அப்போ நிறைய டிமாண்ட் இருந்துச்சு, அந்த டிமாண்ட் எல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. எதுலாம் டிமாண்ட் அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ல குறைஞ்சிருக்கு, ஒன் டைம் யூசேஜ் இல்ல ஷார்ட் டேர்ம் யூசேஜ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், நம்மளோட இந்தியன் ஆர்கனைசேஷன், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொன்ன ரேட்டிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ரீசன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவை ரெஃபரன்ஸா எடுத்து நம்ம சொல்றோம், ஒரு கம்பேரிசன். அப்ப இந்த ஆர்டர்ல நம்ம அலைன்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே பெரிய விஷயங்களை சொல்லிடணும். சோ நேஷனலை கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், அதுக்கான ரீசன்ஸ் இருந்தா சொல்லிடணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன விஷயங்களுக்கு வரணும். அத சின்ன விஷயங்கள்ல சின்ன ஏரியால இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ். The favorable monsoon and improved rural incomes could lift the tide in coming months but may not be taken for granted yet. அதாவது இப்ப மான்சூன் வந்து நல்லா இருக்கு, அதாவது நல்ல ரெயின்ஃபால் இருக்கு, அதே மாதிரி கிராமப்புறத்துல நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம எக்கனாமிய கொஞ்சம் மேல தூக்கலாம். ஆனா இத அப்படியே நம்பிட முடியாது, cannot be taken for granted னு சொல்லியிருக்காங்க. Of concern, however, is the IMF's prognosis that global growth should reach a mediocre 3.1% in 5 years, underwhelming relative to pre-COVID trends, with protectionist industrial and trade policies gaining more traction. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராக்னோசிஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. IMF ஓட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது குளோபல் growth should reach a mediocre of 3.1% in 5 years. ஸோ குளோபல், அதாவது வேர்ல்ட் லெவல்ல growth வந்து ஆவரேஜ் 3.1% அட்டைன் பண்ணணும், அண்டர்வெல்மிங் ரிலேட்டிவ் டு ப்ரீ கோவிட் ட்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீ கோவிட் ட்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அண்டர் பெர்ஃபார்மிங் தான், வித் ப்ரொடெக்ஷனிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ட்ரேட் பாலிசிஸ். ப்ரொடெக்ஷனிஸ்ட் இண்டஸ்ட்ரியல்னா ஸோ முதல்ல நம்ம மேனுஃபேக்சர்ஸோட குட்ஸ் வந்து முதல்ல விற்கணும், அந்த மாதிரி நம்ம சொல்றது. அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு பாடுபட்டதுக்கு ஒரு பலன் இருக்கணும், அந்த மாதிரி சொல்றதும். நம்மளோட ட்ரேட் பாலிசிஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. India's economy may hinge more on domestic momentum, but weaker exports and investment flows will not help. ஸோ நிஞ்சுனா லேக்னு அர்த்தம். ஸோ இந்தியன் எக்கானமி வந்து லேக் மோர் ஆன் டொமஸ்டிக் மொமெண்டம். ஸோ டொமஸ்டிக் என்கரேஜ்மெண்ட் இல்லை டொமஸ்டிக்கா நேஷனுக்குள்ள ஒரு நல்ல growth இன்க்ரீஸ்ல வந்து கொஞ்சம் லேக் ஆகலாம். ஆனா அதுக்கு காரணம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் குறையறதுனாலயோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வர்றதுனாலயோ கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் வீக்கர் எக்ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர்ஸ் வில் நாட் ஹெல்ப்னு போட்டிருக்காங்க. அப்பனா அதுக்கு ரீசன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. The center's recent averments on the reform agenda have signaled that most work now needs to be done in the state. அவர்மெண்ட்ஸ்னா அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழிகள் ஆன் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் நாங்க நடத்திடுவோம்னு இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ, have signaled that most work needs to be done in the states. அப்ப நிறைய வேலைகள் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது.
While that is the truism, central policy makers also need to work doubly hard to lift potential growth. So இது உண்மை இருந்தாலும் நம்மளோட கவர்மெண்ட், அதாவது பாலிசி மேக்கர்ஸ், அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னாதான் நம்ம growth வந்து நல்லா முன்னேறும். Be it to make India a more open economy by lowering import tariffs and FDI barriers, as the World Bank has mooted, as well as undertake ambitious domestic reforms to improve competition, economic integration, and spur private investment suggested by the IMF. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையிலேயே இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னா சென்ட்ரல் பாலிசி மேக்கர்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் போடணும்னா, இன்னும் நம்ம எக்கானமியை ரொம்ப ஓப்பன் எக்கானமியா மாற்றணும். அப்படின்னா நிறைய நம்ம இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணணும். அதுதான் ஓப்பன் எக்கானமி. அதுக்கப்புறம் இம்போர்ட் டாரிஃப்ஸ், வேற நாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம்னா அதுக்கு போடக்கூடிய டாக்ஸ் வந்து குறைக்கணும். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணிருந்துச்சு, இல்ல டிஸ்கஸ் பண்ணிருந்துச்சு. நம்மளோட மூட்டட் அப்படின்னா சஜஸ்டட் இல்ல டிஸ்கஸ்டுன்னு அர்த்தம். as well as undertake ambitious domestic reforms. இதோட சேர்ந்து இன்டர்னலாவும் இந்தியாக்குள்ளேயும் நம்ம நிறைய ஃபோக்கஸ்டான ரிஃபார்ம்ஸ், ஆம்பிஷியஸ்னா பீயிங் வெரி எய்ம் ஆர் பீயிங் வெரி ஃபோக்கஸ்டு இன்டர்னல் ரிஃபார்ம்ஸும் எடுக்கணும். அப்ப காம்படிஷன் டெவலப் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் கனெக்டட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பர்னா இன்க்ரீஸ் இன் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாமுமே IMF வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு எக்கனாமி ரிலேட்டடா ஒரு எடிட்டோரியல் இருந்ததுனால which is very important to get discussed. ஸோ அதனால நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா, இதுக்கு இப்படி மீனிங் இருக்கலாம், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கலாம், அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா please get connected to us via our mail ID www.vistarainstituteofbanking247@gmail.com. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்கோட இது வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் IMF ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அது என்ன இஷ்யூஸ் எல்லாம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து என்ன ரீசன், ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு சஜஷன்ஸ். ஸோ எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தெரியணும், அந்த ப்ராப்ளம்க்கான ரீசன் தெரிஞ்சாதான் நம்ம சொல்யூஷன் கொண்டு போக முடியும். ஓகேவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.